வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னையிலிருந்து கடலூருக்கு புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு கூடுதல் செலவாகும் என்று புதுச்சேரி அரசு இதை ஏற்கவில்லை. இதை பற்றிய விரிவான தகவலை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். சென்னையிலிருந்து புதுச்சேரி வழியாக கடலூருக்கு புதிய கடற்கரையோர ரயில் பாதை திட்டத்தில் ரயில் வழித்தடத்தை மாற்ற கோரிய புதுச்சேரி அரசு அதற்கான கூடுதல் செலவை ஏற்க மறுத்துவிட்டதாக மத்திய ரயில்வே துறை விளக்கம் அளித்துள்ளது. சென்னையிலிருந்து மகாபலிபுரம் புதுச்சேரி வழியாக கடலூர் வரை ரயில் பாதை அமைக்க ரயில்வே துறை முடிவு செய்து கடந்த 2007ஆம் ஆண்டு ஒப்புதல் அளித்தது. சுமார் 179.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதை அமைக்க 2008இல் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டது. 2010 முதல் 2011ஆம் ஆண்டு இது குறித்து தெளிவான ஆய்வு பணியை தெற்கு ரயில்வே கட்டுமானத்துறை மேற்கொண்டது. அதில் சோழிங்கநல்லூர், மாமல்லபுரம், புதுச்சேரி வழியாக கடலூருக்கு ரயில் பாதை அமைக்க சாத்தியக்கூறு இருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தார்கள். மாமல்லபுரம், கல்பாக்கம், மரக்காணம், வேல்ராம்பட்டு, ஏரிக்கரை, பாகூர் வழியாக கடலூருக்கு ரயில் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டு திட்ட மதிப்பீடும் தயாரிக்கப்பட்டது. சென்னை புதுச்சேரி இடையே சர்வே பணி 80% முடிந்துவிட்டது. பிறகு புதுச்சேரி முதல் கடலூர் வரையிலான 22 கிலோமீட்டர் தூர ரயில் பாதைக்கு சர்வே செய்யப்பட்டது. ஆனால் ரயில் பாதை குறுக்கிடும் இடங்களை மறு ஆய்வு செய்ய ரயில்வே துறைக்கு புதுச்சேரி மாநில அரசு கோரிக்கை விடுத்தது. அதனையும் ஏற்ற ரயில்வே நிர்வாகம் சர்வே பணியை முடித்து கடந்த 2018ஆம் ஆண்டு புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியின் போது இந்த திட்டத்தை மீண்டும் கிடப்பில் போட்டது. இந்த திட்டம் நிறைவேற்றப்படுமாயின் ரயில் பயண நேரம் குறைவதுடன் கடலூரில் இருந்து விழுப்புரம் வழியாக 60 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் பயண தூரம் குறையும். கிழக்கு கடற்கரை சாலையில் வாகன போக்குவரத்தும் குறையும். வாகன நெரிசலும் தவிர்க்கப்படும். கடலூர் மற்றும் புதுச்சேரியில் இருந்து தினசரி சென்னைக்கு செல்லும் பணியாளர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். மரக்காணம், புதுச்சேரி கடற்கரையோரங்களில் உள்ள நகரங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவாய் பெருகும். இது குறித்து கடலூர் MP விஷ்ணு பிரசாத் லோக்சபாவில் கேள்வி எழுப்பினார். அது தொடர்பாக மத்திய ரயில்வே நிர்வாகம் நீண்ட விளக்கம் அளித்துள்ளது. அதில் ரயில்வே பாதை திட்டத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பாதை திசையை மாற்ற வேண்டும். கூடுதலாக புதுச்சேரி முதல் கடலூர் இடையிலான இரட்டை ரயில் பாதை அமைக்க வேண்டும் என புதுச்சேரி அரசு கேட்டது. இந்த மாற்றங்களால் திட்டத்தின் மொத்த செலவு அதிகரிக்க வேண்டியதாயிற்று. எனவே ரயில்வே துறை அந்த கூடுதல் செலவை புதுச்சேரி மாநில அரசு ஏற்க வேண்டும் என தெரிவித்தது. ஆனால் புதுச்சேரி அரசு கூடுதல் செலவை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தது. இதன் காரணமாக இந்த திட்டம் முன்னேற்றமின்றி நிற்கிறது. இதனால் திட்டம் தற்போது செயல்பாடின்றி உள்ளது. புதுச்சேரி மாநில அரசு கூடுதல் செலவை ஏற்க முடியாததால் இந்த திட்டத்தை முன்னேற்ற முடியவில்லை. இதை வரும் ஆண்டில் எடுத்துக்கொள்வது குறித்து எந்த உறுதியும் வழங்கப்படவில்லை என விளக்கமளித்துள்ளது. இதனால் தான் கடலூர் முதல் புதுச்சேரி சென்னை ரயில் பாதை திட்டம் கிணற்றில் போட்ட கல்லாய் உள்ளது.